நான் இந்த வீடியோவில் 3 விஷயம் சொல்ல போகிறேன். ஒன்று, திருமணமே ஆகலை, ரொம்ப வருஷமாக வரன் பார்த்து பார்த்து தட்டி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சரி, இந்த விஷயம் பண்ணும்போது, இந்த தானம் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே இது நடக்குங்க. இன்னொன்று, குழந்தை பாக்கியம் கேட்குறவங்க, நாங்கள் என்னங்க பங்குனி உத்தரத்தில் கேட்குறது அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விஷயம் நடக்குங்க. அது என்ன விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இன்னொன்று, நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, ரொம்ப வருஷமாக ஒன்றா இருந்தோம். ஆனால் இப்போ கணவன் மனைவி எங்கள் 2 பேருக்கும் ஒரு பிரிவு ஏற்படுற மாதிரி இருக்குது. நாங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம், இல்ல நாங்க பிரியிற மாதிரி இருக்கோம், நாங்க சேர முடியுமா அப்படின்றவங்க எல்லாருமே சரி, இந்த பங்குனி உத்தரத்தை இந்த விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பா அது நல்லது நடக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலுமே கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வாழ்வீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரம் தாங்க. பங்குனி உத்திரம் வந்துருச்சு. அப்ப முருகரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா கடவுளுக்குமே கல்யாணமான நாள் அப்படின்னு சொல்லுவோம். தேவர்களுக்கும் கல்யாணமான நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம் தான். ஸோ அது மாதிரி கல்யாண வைபோகம் உடைய நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம். ஸோ அந்த பங்குனி உத்திரத்துக்கும் முருகருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, சூரன் சங்காரம் பண்ணியாச்சு. தேவர் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் முருகருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இல்லாத ஒரு கிஃப்ட் அப்படின்னும் போது அவர் வளர்த்த மகளான தேவயானி அம்மையே நம்ம முருகருக்கு கல்யாணம் பண்ணி தர நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம். சரி, அந்த பங்குனி உத்திரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முதல் படையான திருப்பரங்குன்றத்துல முருகரும் தேவயானி அம்மையும் அப்பன் முருகரும் தேவயானி அம்மையும் திருமண கோலத்துல இருக்கிற நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம். ஓகேங்களா? ஸோ பங்குனி உத்திரம் அப்படின்னும் போது அன்னைக்கு எதுக்கான விரதம் இருந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு நீங்க வேண்டுதல் இருந்தாலுமே அது நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? அதுலயும் குறிப்பா நான் 2 விஷயம் சொல்ல போறேன். முதல் விஷயம் என்னன்னா, பல வருஷமா கல்யாணத்துக்காக நான் இருக்கிறேன், எனக்கு வரன்லாம் அமைஞ்சு நிச்சயமெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால திரும்ப தடைப்பட்டு நின்று போயிடுச்சு, நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 50 வரன் 60 வரன் பார்த்து 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 சலிச்சே போச்சு, என்னடா இது, இதுக்கு மேலே என்ன கல்யாணம் அப்படின்ற அளவுக்கு வயசுமே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சரி, இந்த பங்குனி உத்திரத்தில் நீங்கள் விரதம் இருந்து பாருங்களேன். அதே மாதிரி நான் சொல்கிற ஒரு விஷயத்த தானம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த பங்குனி உத்திரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு கல்யாண கோலத்தில் இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். முழு நம்பிக்கையோட அப்பன் முருகரை நீ எனக்கு பண்ணி வைப்பப்பா அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் அன்னைக்கு செய்யுங்க. கண்டிப்பாக அது நடக்குங்க. ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்க போறீங்க. ஸோ பங்குனி உத்திரம் என்னைக்கு அப்படின்னா, இந்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருது. ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 பங்குனி உத்திரம். ஸோ அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா விரதம். காலையில் எழுந்த உடனே அது 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, அது 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்த உடனே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு காலையில் எழுந்தோன்னு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் குளித்து முடிச்சுட்டு அப்பன் முருகரை தனியாக எடுத்து வச்சு அங்கே உட்காந்து உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை சொல்லிடுங்க. முருகா, நான் ரொம்ப வருஷமாக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு கல்யாணம் கரெக்டாக அமையலை, எனக்கான ஒரு பார்ட்னர், ஓகேவா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கான ஒரு ஜோடி யாரோ அவங்கள நீங்கள் கரெக்டாக அமைச்சு கொடுங்க, நான் உங்களை முழு நம்பிக்கையோடு கேட்குறேன் அப்படின்ட்டு விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் வெற்றிலை தீபம் போடுங்க, வேல் பூஜை பண்ணுங்க. இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவிட்டியை உருவாக்கும். ஓகேங்களா? அன்னைக்கு நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். முதல் விஷயம் தானம். தானம்னும் போது அன்னதானம். குறிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரது, வீட்டில் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னொன்று, கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாக்க, கோயிலில் அன்னைக்கு எல்லா கோயில்லையுமே முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க, திருக்கல்யாணம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதில் சின்ன சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி ரொம்ப விசேஷமாக திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அங்கே கோயிலுக்கு ஏதாவது வாங்கி தரதா இருந்தால் காலையிலேயே போயிட்டு வாங்கி கொடுத்துருங்க. கல்யாணத்துக்கு தேவையான பூக்கள், ஏதாவது ஒரு மஞ்சள் குங்குமம், எந்த பொருளும் உங்களால் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கித்தாங்க. அப்படி இல்லைன்னா சாயந்திரமாக எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க, சுமங்கலிக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், அப்புறமா மஞ்சள் கயிறு சேர்ந்த மாதிரி செட்டு இருக்கு இல்லையா, அந்த செட்டு ஒரு 5 7 9 உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு நல்லா முருகர் சன்னதியில் உட்காந்து வேண்டிட்டு அவங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்க. ஓகேங்களா? யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நிறைஞ்சு சுமங்கலிங்க வாங்கிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. ஓகேங்களா? முழு நம்பிக்கையோட இந்த விஷயத்த பண்ணுங்க. இன்னொருத்தர் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது என்னன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கவங்க எல்லாருமே சூரிய சம்காரம் அன்னைக்கு எதையும் நீங்க வேண்டாதீங்க. 6 நாள் விரதம் வந்துட்டீங்க, இந்த 7ஆவது நாளான திருக்கல்யாணத்தன்னைக்கு வேண்டுங்க அப்படின்ட்டு. ஏன்னா
அந்த 7வது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து மணமகன் மணமகள் அப்படின்னும் போது அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட உச்சத்துல இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம அன்னைக்கு எது கேட்டாலுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பங்குனி உத்திரம் வந்து கல்யாண விசேஷமான நாள். எந்த கடவுள்கிட்ட நீங்க போயிட்டு கேட்டாலுமே அன்னைக்கு அவங்க சந்தோஷமான வைபோகத்துல இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். ஸோ அன்னைக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே சரி விரதம் இருந்து அன்னைக்கு கோயில் உங்களால் பாலாடை வாங்கி தர முடியும்னா பாலாடை வாங்கி கொடுத்து அந்த மாதிரி முருகர்கிட்ட நீங்கள் முழுசாக வேண்டிக்கோங்க. முருகா, எனக்கு அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு. நான் வந்து அடுத்த பங்குனி உத்தரத்தை இந்த கோயிலில், நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலில் நான் வந்து கல்யாணம் நடக்கும்போது என்னால் வந்து மாங்கல்யம் வாங்கி தர முடியும்னா வாங்கி தரேன். இல்லை அன்னைக்கு நம்ம கடவுளுக்கு சாத்துற வஸ்திரம் வாங்கி தரேன். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கண்டிப்பாக வேண்டிட்டு வாங்க. அது நடந்த உடனே அடுத்த வருஷம் நீங்கள் அதை நீங்கள் வாங்கியும் தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாங்க முருகர்கிட்ட நீங்கள் வேணுங்க அப்படின்னா நல்லது நடக்கும். இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி 2-3 வருஷமா இல்லை 5 வருஷமா நாங்கள் நல்லா வாழ்ந்தோம், ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் இப்போ பிரிஞ்சிடுறோம் அப்படின்ட்டு டிவோர்ஸ் வரையுமே அப்ளை பண்ணிட்டு போவோம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஓரமான ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, நம்ம சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம். அந்த மாதிரி உங்கள் யாருக்காவது மனசில் அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு, பிரிஞ்சோம் ஆனால் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கவங்க கண்டிப்பாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, அதாவது இந்த பழசு நடந்தது செண்டைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இனி நாங்கள் சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு கடவுள் மேலே பாரம் போட்டுட்டு முருகர் கோயிலை நல்லா போயிட்டு வேண்டிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து பாருங்களேன். கண்டிப்பாக இனி உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பங்குனி உத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இருக்குங்க. என்னென்னா, அன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிடும்போது குடும்பத்தோடு உட்காந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாக்க, அதாவது குடும்பமாக கணவன் மனைவி குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கணும் அந்த ஃபேமிலியோடு சேர்ந்து சாமி கும்பிடும்போது அவர் வந்து அந்த சந்தோஷமான நாளில் நம்ம நிறைவாக கும்பிடும்போது அன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மேலே எடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அன்னைக்கு சாமி கும்பிடும்போது நம்மள ரொம்ப ஒற்றுமையாக நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலுமே சரி அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் சிவபெருமானையோ விஷ்ணு பகவானையோ இல்லை அப்பன் முருகரையோ நீங்கள் யாரை கும்பிட்டாலுமே சரி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிடும்போது வாழ்க்கையில் ஒற்றுமையாக அதை வந்து ஒரு படி மேல் எடுத்துட்டு போகிறதுக்கு உதவும். ஓகேங்களா? நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழியும் அதை வகுக்கும். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் கணவன் மனைவி பிரியணும் நினைப்பு இருக்கவங்களும் சரி, மனசில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நம்ம இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, நம்ம இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா அவங்க நம்ம கூட ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்வாங்க அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா, இந்த பங்குனி உத்திரத்துக்கு கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள். அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அப்போ முருகரை நீங்கள் நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க. மேலே 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 மேலேன்னு ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு போவார். அவர் வந்து என்றைக்குமே நம்மளை கீழே விடவே மாட்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா முருகர் நம்பிட்டு போங்க. அவர் நமக்கு என்ன தேவையோ நம்மளோட தேவைகள் நம்ம கேட்குறத விட அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மள ஒரு வழியில் நல்லபடியாக எடுத்துகிட்டு போவார். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தேங்க்யூ. Thank you for watching. Okay, bye bye.